அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவையான அரைக்கீரை பொரியல் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, பூண்டு கொஞ்சம், அப்புறம் வெங்காயம் இது போட்டுட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிவிட்டு கீரை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகணுங்க இது வேகிறதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மிளகுத்தூள் தூவிட்டு கொஞ்சோண்டு கிளறிட்டு அப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்குனாக்கா சுவையான மீனாட்சி வீட்டு அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் வெறும் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி